அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அந்த பார்ட் 1க்கு வந்தனால இப்போ நான் பார்ட் 2வே எடுத்து போட ஆரம்பிச்சிடுறேன். இதுக்கும் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா பார்ட் 3 நம்ம மங்கி பார்த்திங்கன்னா நீ பாஸ் கொடுத்தாங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போய் விளையாட ஆரம்பிப்பேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா பாஸ் கொடுத்துட்றா. பாஸ் கொடுத்த உடனே இந்த மங்கி பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்க்குது. வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ போய் விளையாண்டுக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் ஓவன் சூப்பராக ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிடுது. ரொம்ப நாள் நல்லா ஜாலியாக விளையாண்டதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மங்கிக்கு 5 வருஷம் ஆகிடுது. 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ணுறது இந்த மங்கிக்கு பொறுக்கவே முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த மங்கி கூட கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்றா. கொஞ்ச நேரம் அந்த டூரிஸ்ட்டுலாம் வந்திருப்பாங்களே அவங்களாம் வந்துக்கிறதுக்கு மேல் அந்த மங்கியை பார்த்து ஓவானு அந்த நாய் குலைச்சிருந்துச்சு. நம்ம மங்கி பார்த்திங்கன்னா ஓவானு ஒரு குலைச்சோன்னே அது பார்த்திங்கன்னா அந்த நாய் பயந்துட்டு போயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மங்கி கேட்குது, நீ என்னை வெறும் ஒரு பெட்டாதால் வளர்த்துற அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் யார் உனக்கு சொன்னா அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை நீ உண்மையாக சொல்லியே ஆகணும், நீ ஒரு பெட்டாதால் வளர்த்துற அப்படின்னு கேட்கமில்ல தான் அந்த கம்பெனியே காமிக்கிறாங்க. அந்த கம்பெனியை காமிச்சக்கப்புறம் தான் இதில் தான் நீ வளர்ந்த, உங்கள் அம்மாவை பார்த்திங்கன்னா இதுலேயே கொண்டுட்டாங்க இந்த புல்லட்டை போட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நினச்சக்கப்புறம் அதுலேருந்து தான் நீ பிறந்த, இது நான் உங்கள் அம்மா மாதிரி நான் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நாளில் அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் அந்த மங்கியை நம்ம ஹீரோ பார்க்குறான். கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு அந்த மங்கி. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதால் நான் அப்போயே அன்றைக்கே கேட்க முடியல, நீ ஏன் சொல்லலை அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் நல்லா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் அப்படி தான் நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும் அந்த அளவுக்கு, இதுக்கு நிறைய பிரெயின் இருக்குது, அதுக்கான நான் ஒரு மருந்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன் 8-12ன்ற ஒரு மாற்று மருந்துன்ட்டு. இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது, எதுக்கு மறைச்ச அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மங்கி பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா வீட்டில் விளையாண்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா காயத்தை பார்க்குது. அப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது சாப்பிட்டுக்கு இருக்காங்க. அப்புறம் நம்ம அப்பா பார்த்திங்கன்னா கையில் ஸ்பூனை திருப்பி வச்சுட்டு சாப்பிட்றாரு. அப்போ நம்ம மங்கி பார்த்திங்கன்னா எப்படி வச்சுட்டு சாப்பிடுங்க அப்பா அப்படின்னு சொல்லி தருது அந்த மங்கி. அதை பார்த்தா நம்ம ஹீரோக்கோனா ரொம்ப மேஜிக் ஆகிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா சாப்பிடுங்கன்னு அப்போ சாப்பிடுங்கன்னு சொன்னக்கப்புறம் தான் அந்த தாத்தாவும் அவங்க அப்பாவும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மங்கி சொன்னக்கப்புறம் அப்புறம் வெளியில் போகிற சத்தம் அந்த மங்கிக்கு கேட்டக்கப்புறம் அவங்க அப்பா எங்கே போகிறாருன்னு போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் வண்டி எடுத்துகிட்டு போய் முட்டிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மங்கிக்குனா ரொம்ப கோபமாயிட்டு என்ன ஆகிடுதுன்னு குலைக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு இடத்துலேருந்து அந்த நேபர் பார்த்திங்கன்னா கடின்னு கடிக்க ஆரம்பிச்சிடுது அந்த பக்கத்து வீட்டுக்காரன். அவன் எந்த பக்கம்லாம் போய் ஒளிலான்னு பார்க்குறானோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு கடின்னு கடிச்சு அவன் கையை பிடிச்சி துப்பேரலான்னு பார்க்கமேல் தான் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா நிறுத்துன்னு சொன்னக்கப்புறம் தான் அந்த மங்கி பார்த்திங்கன்னா நின்றுச்சு. அப்புறம் அந்த நேபரும் பார்த்திங்கன்னா போலீஸ் கூப்பிட்டுறான். அந்த போலீஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மங்கியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பியில் போட்டு அடைச்சிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தாடிக்காரன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ எதுக்குடா என் மங்கியை பிடிச்சிட்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதெல்லாம் முதல்ல அவங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இப்படிலாம் நடந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம மங்கி நீ பாஸ் கொடுத்தா தான் நான் உள்ளே போவேன் அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் பாஸ் கொடுக்கணுமா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மங்கியை பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு இந்த மாதிரிலாம் என் மங்கியை கொஞ்ச நாளில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆனால் இவன் தான் நம்ம பார்த்திங்கன்னா சைக்கோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நானும் வரேன்ட்டு அந்த மங்கி பார்த்திங்கன்னா கேட்குது. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அதுக்கு அவனுக்கும் மனசு வருது, ஆனால் அவங்களால விட மாட்டாங்க. அந்த மங்கி ரொம்ப கேட்டு கெஞ்சி பார்க்குது, ஆனாலும் விடாமல் போயிடுறான். அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட இந்த சத்தம் வரது கேட்டுட்டு அந்த மங்கி ஒரு கொகைக்குள்ளே போயிடுது. பார்த்தா ஒரு கம்பி வேலி போட்ட ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுறாங்க. அதுக்குள்ளே தான் நிறைய குரங்குங்களை அடைப்பட்டு கிடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எப்படியாச்சும் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கணும்னு கேட்டால் அந்த கோர்ட்டிலேருந்து ஃபைன் வர 90 நாள் ஆயிரும்ன்ட்டு நீ முதல்ல வெளியில் போகணுன்னு சொல்லிங்க. அப்புறம் அவங்க தாத்தாவுக்கு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மூளை கம்மியாகிடுது. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுனால நம்ம ஹீரோவும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு புதுசான மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும்னு அவங்க பாஸ்கிட்ட போய் சொல்கிறான். நான் புதுசாக ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அதை எங்கள் அப்பா மேலேயும் பயன்படுத்தி பார்த்தேன், அது சூப்பராகவே ஒர்க் ஆகிடுச்சின்னு சொன்னான். அவங்க பாஸ்க்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இதே மாதிரி நீ நிறைய கண்டுபிட்றா அந்த மாதிரிலாம் சொன்னக்கப்புறம்
நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இதை காட்டிலும் நான் ஒரு பவரான இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன், அதை நான் நிறையா மங்கிங்களுக்கு மேலேயும் பயன்படுத்தி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் பாஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறதால வேலை, நீ அந்த பவரான மருந்தையும் இந்த மருந்தையும் நல்லா வேலை செஞ்சு போடுறான்னு சொல்லிவிட்டு அவங்க பாஸ் பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாரு அந்த இடத்துல இருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதோட பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.